அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது ஆறா சக்தியை கூட்டுவதற்குரிய பயிற்சிகள், இடங்கள் எங்கெங்கே இருக்குது, எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கிறோம். உலகத்தில் எல்லா தடங்களுக்கும் ஒரே காரணம்தான், அது நம்மளுடைய ஆறா சக்தியை குறையிறது தான். நம்மளுடைய ஆறா சக்தி குறையும் போது தான் நமக்கு உடல்நிலை சரியில்லாத போகும். ஆறா சக்தி நம்முடைய உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆறா சக்தி உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது, அது டெஸ்ட்டு செய்கிறதுக்குன்ட்டே கருவிகள் இருக்குது. அதன் மூலமாக நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஸ்கேனர்கள் மூலமாக பார்க்கும் பொழுது, ஆறா ஸ்கேனர்கள்னே இருக்குது. அதுக்கு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஆறா சக்தி மிக குறைவாக நம்முடைய உடம்பை ஒட்டி இருக்கிறத பார்க்க முடியும். ஆறா சக்தி நம்ம உடம்புலேருந்து வெளிப்பக்கம் எவ்வளோ தூரம் இருக்குது, 1 அடி 2 அடி 3 அடி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமும் இயக்கமும் உடல்நிலை நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையோடு இருப்போம். இந்த வகையில் யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் இவங்களுடைய ஆறாத்தன்மையை நம்ம பார்க்கும் பொழுது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு கூட விரிஞ்சி இருக்கிறதா நம்ம சரித்திரம் சொல்லுது. நிறைய நம்முடைய மகா பெரியவரனுடைய ஆறாத்தன்மையானது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுற்றளவுக்கு அவருடைய ஆறாத்தன்மை விரிஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாநித்தியம் அப்படின்ற தெய்வ ஆற்றல் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும். அந்த தெய்வ ஆற்றல் இந்த ஆறாவை அதிகப்படுத்துவதோடு நம்மளுடைய கர்மாக்களையும் தூக்கக்கூடிய அம்சங்கள் இதுக்கு இருக்குது. இந்த ஆறா சக்தி கூட்டுவதற்கு நாம் அஷ்டகர்ம பயிற்சி செய்யலாம் நமக்குள்ளேயே, அல்லது தியானம், யோகாசனங்கள், இப்படி பல வழிகள் இருந்தாலும் உடனே 100% நம்முடைய ஆறா சக்தியை கூட்டுவதற்கு மகான்களினுடைய ஜீவசமாதி நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. அங்கு சென்று ஜீவசமாதிகளில் நம்ம தொடுவதன் மூலமாக நம்முடைய உடம்பில் ஒட்டி இருக்கக்கூடிய சமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம அழுக்குகள் உடனே போக தான் நம்மளால் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த சாநித்தியம் அப்படின்ற தெய்வ ஆற்றல் நமக்குள்ள ஏகோன்யமாக பறந்திருப்பதையும் நம்மளால் பார்க்க முடியும். இதன் மூலமாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடல்நலக்குறைவு, பணநலக்குறைவு, மனநல பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கர்மாக்கள், நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சமஸ்காரங்கள் நம்மளை முன்னேற விடாமல் செஞ்சிகிட்ருக்கோம். நம்ம இந்த புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தாவே நமக்கு ஓரளவுக்கு நல்ல தொழில் வளங்கள் இருக்கிறதும் உடல்நலம் நல்லா ஆகிறதும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது 100க்கு 100 உண்மையான விஷயங்கள். அந்த வகையில் நாம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி தர்கா அதில் இந்த ஆறா பவர் எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல தொடும் பொழுது நமக்கு சக்திகள் கூடுது அப்படின்றத பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த சக்திகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம கிருஷ்ணகிரி தர்காவில் நம்முடைய அவுளியாக்களினுடைய தலைமாட்டில் 2 டோம் இருக்கும். 2 பக்கம் 2 அவுளியாக்களினுடைய தலையிலையும் டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூம்பு வடிவில் ஒரு டோம் இருக்கும். அந்த டோமை தொடும் பொழுது நம்மளால் அந்த டோமை தொட்ட உடனே நம்மளுடைய கைகளிலிருந்து ஒரு மின்சார சக்தி பாயிறதை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஆழ்ந்த மௌனமான சிந்தனையில், எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத நேரத்தில் அந்த டோமை நம்ம 2 கைகள்லையும் தொட்டு நம்ம பிரார்த்தனை செய்கிறாங்க. நிறைய மக்கள் அந்த இடத்துல பிரார்த்தனை செய்வாங்க. அதை தொட்ட உடனே 2 கைகள்லேயும் அங்கேருந்து நம்மளுடைய உடம்புக்கு சக்திகள் பரிமாறுறதை நிச்சயமாக நம்மளால் உணர முடியும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மின்சார கம்பியிலிருந்து எப்படி மின்சாரம் நம்ம தொட்ட உடனே அப்படியே சுறுன்னு வருதோ, அந்த மாதிரி ஒரு மின்னாற்றல் நம்ம உடம்புக்குள்ளே வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். அவ்வளவு அற்புதமான ஸ்தலங்கள் தர்காக்களில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜீவசமாதிகள்லையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஜீவசமாதியான யோகிகளினுடைய தலைமாட்டிலிருந்து காப்பர் கம்பியை வெளியில் வரைக்கும் கொண்டு வைப்பாங்க. இதெல்லாம் ரகசியமான பரிமாற்றங்கள். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அந்த காப்பர் கம்பி மூலமாக தான் நமக்கு சக்திகள், அந்த ஆறா சக்தி அதிகப்படுத்துறது, சமஸ்காரங்கள் போகிறது, சாநித்தியம் கூடுறது, இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இதில் தான் நடக்குது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த ஆறா சக்தி கூடுமிடங்களுக்கு நீங்களும் சென்று உங்களுடைய ஆறா சக்திகளை கூட்டி வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.